காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியாயிருந்த என்னை தேடி வந்தீரே, பசுமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பாவியாயிருந்த என்னை தேடி வந்தீரே, பசுமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து வந்தீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே. கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மலைகளை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நான் அன்னை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிள்ளமாய் மாற்றி விட்டீரே. பல்லாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, பதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே. நெறிந்த நான் அன்னை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிள்ளமாய் மாற்றி விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. என்னை கண்டவரே, காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியான, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த, ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் கண்டிப்பாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிந்து கொள்கிறது மட்டுமல்லாமல் அநேகருக்கு என்ன ஆயிருதுன்னா, ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்கலான்ற ஒரு விருப்பம்லாம் இருக்குது. சரீரம் கூட நிறையா சில நேரங்களில் சில வாஞ்சைகள்லாம் பண்ணி போகிற சில பிரயாசங்கள்லாம் எடுக்குது. அதாவது போய் வேலை செய்கிறது, சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் மனது இதில் ஒத்து போகிறதில்லை. மனது எப்படி அவங்களுக்கு ஏன் ஒத்து போக மாட்டுது அப்படின்னா, உலக வாழ்க்கையே ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு தரித்திரமான வாழ்க்கை தான். ஒரு நாளைக்கு ஒரு வெற்றி இருக்கும், ஒரு நாளைக்கு தோல்வி இருக்கும்.
ஒரு நாளைக்கு பாருங்கள் வந்து கஷ்டங்கள் இருக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்லாம் பாருங்கள் பலவிதமான ஒரு தவறான காரியங்களை வந்து மக்கள் வந்து நம்புகிறார்கள். அப்படி நம்பும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, மக்களுக்கு ஆண்டவருடைய அவருடைய வார்த்தையோடு கூட மக்களால் ஒத்து போக முடியவில்லை. அவருடைய மனது வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன ஆயிருன்னா, ஒரு தரித்திரம் நிறைந்த, வியாதி நிறைந்த, தோல்வி நிறைந்த அப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறபடினாலே அவர்களுடைய விசுவாசமும் அங்கே வந்து வேலை செய்யாமல் போயிடுது. மனது வந்து சரியில்லைன்னாவே உலக மனுஷனே சொல்கிறான், உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கும்னு சொல்கிறான். ஒன்றும் சும்மா சொல்லலை, வேதமாக தான் சொல்லுது. பாருங்க என்னென்னா, மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் என்ன செய்யறானா இருக்கிறான் என்ற வேதம் சொல்லுது. அப்போ இதைத்தான் பாருங்கள், உலக மனுஷன் கூட அவன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஆனால் அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள என்ன ஆயிருதுன்னா, இப்படிப்பட்ட தோல்வியான எண்ணங்களும் வறட்சியான அப்படி ஒரு எண்ணங்களும் தரித்திரம் நிறைந்த எண்ணங்களும் வியாதி நிறைந்தங்களும் எண்ணங்கள் இருக்கிறபடினாலே அவர்களால் அதில் ஒரு பெரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை. இன்னும் அநேகர் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா பணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இந்த வாரம் ஒருத்தர் எழுதியிருக்கார் பாருங்க, சொல்கிறாரு, பரிசுத்தமாக வாழ்கிறது முக்கியமாக பணத்தோட வாழ்கிறது முக்கியமாக அப்படின்றார். பரிசுத்தம்னா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, வேட்டி சட்டையை மாற்றிட்டு செருப்பு போடாமல் ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்கிறதா வந்து பாருங்கள் வந்து அவருக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்னா பரிசுத்தமான வாழ்க்கைன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கைன்றது வந்து வேட்டி சட்டையிலையோ அல்லது வந்து நம்முடைய சரீரத்திலேயோ இல்லை, மனதில் வந்து பரிசுத்தமான ஒரு எண்ணங்கள் இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழவே முடியும். மனதில் வந்து நீங்கள் தவறான எண்ணங்களை வச்சுக்கிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றது வந்து சாத்தியமே இல்லை. அப்போ வந்து மனது தான் ஒரு முக்கியமான இடம் வைக்குது. ஏன்னா அதை பற்றி தான் ரோமர் 12 அவர் சொல்கிறாரு பாருங்கள், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா என்னென்னா, உலக மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு மாதம் வரைக்கும் என்ன மாதிரி கட்டிக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பிட மாட்டுறாங்க, கேட்டால் வந்து நான் ரொம்ப சுத்தமாக இருக்கேன் அப்படின்றாங்க. கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பாருங்கள் அதே சாராய கடைக்கு தான் போயிடுறான், அதே தப்பான வாழ்க்கை தான் வாழ்கிறான். இப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதுமா? இதே பரிசுத்தத்தை தான் கிறிஸ்தவ வட்டாரங்களையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியில் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த முதவசனமே அவர் சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அவர் என்ன சொல்கிறார், 1ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, சகோதரர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேணுன்றார். இப்போ சரீரம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த சரீரத்தை நடத்தக்கூடிய அந்த மனதிற்கு பாருங்கள் என்ன இருக்குல்ல, அது வந்து பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே பாருங்கள், தேவனுடைய பாருங்கள் பரிசுத்தமும் தேவனுடைய பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம் வந்து நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த வசனத்துக்கு திரும்ப வர்றாரு, நீங்கள் சரீரத்தை வந்து நீங்கள் வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் மனது கண்டிப்பாக பரிசுத்தமாக இருந்தே ஆகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபம் ஆகுங்கள். அப்போ சரீரத்துக்கும் மனதுக்கும் வந்து ஒரு பெரிய நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா இப்போ மனது தான் என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா மனது வந்து என்ன ஆயிருதுன்னா, நம்முடைய ஆவி வந்து ஒரு ராஜாவாக இருக்குது. நல்லா இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஆவி ராஜாவாக இருக்குது. ஏன்னா ஆவி வந்து ஆவியில் தான், நம்முடைய ஆவியில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். வேற சொல்லுது, நீங்களே
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ தேவ ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுறாரு? நம்முடைய ஆவியில் வாசம் பண்ணுறாரு. அப்போ ஆவியில் வாசம் பண்ணோன்னே இப்போ ஆவி வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சரீரம் வந்து ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகுது. ஆண்டவராய் இயேசுடைய வருகையில் வந்து சரீரம் வந்து ரட்சிக்கப்பட போகுது, மறுரூபமாக்கப்பட போகுது. இப்போ அந்த மனது இருக்குது பாருங்கள். இப்போ ஆவி ராஜாவாக இருக்குது, சரீரம் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு அடிமை மாதிரி இருக்குது. ஆனால் மனது இருக்குது பாருங்கள், இது வந்து வேலைக்காரன். வேலைக்காரன்னா இப்போ இந்த ராஜா சொல்கிறதையும் கேட்கலாம், அடிமை சொல்கிறதையும் கேட்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ ராஜான்னா யார்? ஆவி. அடிமைனா எது அப்படின்னா சரீரம். இப்போ வேலைக்காரன் யாருன்னா மனது. அல்ல, அதை கவனிச்சுங்க. இப்போ மனது வந்து இப்போ ஆவி சொல்கிற மாதிரி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? அது வந்து ஆவியானவரினால் வழி நடத்தப்படும். சரீரம் சொல்கிறத கேட்டுச்சுன்னா அது மாமிசத்தின்படி வழி நடத்தப்படும். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மனது சொல்கிறத கேட்டுச்சுன்னா அது என்ன ஆயிருன்னா என்னது, அது வந்து பூரா மாமிசத்தின் அடிப்படையிலே திங்க் பண்ணும். ஏன் மனது சொல்கிறது கேட்குது அப்படின்னா, இந்த மனதோடைய ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐம்புலன்கள்லாம் தான் இருக்குது. கண், காது, நாக்கு, மூக்கு, தொடுதல், இந்த 5 சென்ஸ் ஐம்புலன்கள்னால தான் முழுக்கவே வந்து இந்த மனது வந்து கண்ட்ரோலில் நிற்கிது. அப்போ இது என்ன பார்க்குது? கண்ணும் காதும் நாக்கும் மூக்கும் தொடுதல் சொல்கிறது தான் இந்த மனது கேட்டு நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து இந்த சரீரம், இந்த மனது, அதாவது முழுக்க இந்த கண்ணும் காதும் நாக்கும் மூக்கும் சொல்கிறது அடிமை சொல்கிறதவே என்ன கேட்குது? மனது கேட்குது. மனது கேட்குறதும் இல்லாமல் இந்த ஆவியும் அது மாதிரி நடத்த பார்க்குது அது. அப்போ அது என்ன ஆயிடுதுன்னா பெரிய தோல்விக்குள்ளே போயிடுது. அதனால தான் வந்து மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நிறைய ஊழியக்காரங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சரீரத்தில் ஏதாவது ட்ரெஸ்ஸை மாற்றிடணும், ஒரு மாதிரி உப்பு போடாமல், ஒருத்தராக சொல்கிறார் பாருங்க, ஏங்க உப்பு போடாமல் சோறு சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், உப்பு போட்டால் உணர்ச்சி வந்துடுமா அவருக்கு? உணர்ச்சியே வராதா இல்லைன்னா? இந்த மாதிரி சில ஒரு குரூப் இருக்குங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில். நான் சொல்கிறதெல்லாம் உப்பு போடாமல் சாப்பிட்றாலாம் இருக்குது டெய்லி. எதுக்கே உப்பு போடலைன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் வந்து உணர்ச்சி வேலை செய்யணும், இல்லைன்னா உணர்ச்சியை வேலை செய்யாதா? இப்படியெல்லாம் சில முட்டாள்தனமான ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஒன்று செய்யணும், ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, முழுக்க நம்முடைய மனது வந்து இந்த ஐம்புலன்களினால் வழி நடத்தப்படக்கூடாது. இந்த மனது வந்து தேவனுடைய வார்த்தையினால் என்ன செய்யணுங்க? வழி நடத்தப்பட வேண்டும். நல்லதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் வழி நடத்தப்படுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா, இப்பிரதிக்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் இந்த சரீரம் சொல்கிறதவே கேட்டு இந்த மனசு பழகிருச்சு இல்லையா? கண் பார்க்குறதும் காது கேட்குறதும், நல்லா பாருங்கள், மூக்கு அந்த முகர்வதையும் ருசிக்கிறதையும் தொடுறதையும் இதே பார்த்தே வந்து இது சிறு வயது முதற்கொண்டு இந்த சரீரம் அப்படியே பழகிட்டு வந்துருச்சு. இப்போ திடீர்னு ஏன் நிறைய பேருக்கு வந்து ஆண்டவருடைய வசனங்களை விசுவாசிக்க முடியல தெரியுமா அப்படின்னா, அவங்க இந்த ஐம்புலன் சொல்கிறதவே கேட்குறாங்க. கண் பார்க்குறதையும் காது கேட்குறதையும் உணர்றதையும் பாருங்கள் ருசிக்கிறதையும் இதே பார்க்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா என்ன ஆயிடுது, சரி இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படி பிளான் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவர் சொல்கிறத வந்து இந்த மனது வந்து கேட்க மாட்டுது, இந்த சரீரமும் கேட்க மாட்டுது. ஆனால் ஆவி ஏற்றுக்கிறது, ஆவி சொல்கிற மாதிரி எது கேட்க மாட்டுது? சரீரம் மனது கேட்காம இருக்கிறனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆண்டவருடைய வசனத்தை வந்து விசுவாசிக்க முடியல. இப்போ விசுவாசிக்க முடியலைன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப தோல்வியாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் என்ன கிடையாது, வெற்றி இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, முடியை வெட்டியிருப்பாங்க, செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் உப்பு போடாமல் கூட சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளவு இருந்தால் கூட வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது? தோல்வி தான் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த சரீரத்தில் நீங்கள் மாற்றத்தை உண்டாக்குறத விட எங்கே மாற்றத்தை உண்டாக்கணும்? மனதில் வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன், வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போலன்னா உன் ஆத்மா எப்படி வாழணும் அப்படின்னா, ஏற்கனவே உன் ஆத்மா வந்து இந்த ஐம்புலன்கள்னால வாழ்ந்துருக்கு. ஆனால் இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்ட.
இப்போ எப்படி உன்னுடைய ஆவி வந்து அது ரட்சிக்கப்பட்டிருக்கோ அதே போல் உன்னுடைய மனதும் ரட்சிக்கப்படணும், மனதும் மறுரூபமாகணும். எப்படி மறுரூபமாகணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது மூலமாக அதன்படியே மறுரூபமாகணும். இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எதுக்கு அன்றைக்கி நேரம் இருக்குது இல்லையா? நேரங்களை வந்து மக்கள் எதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பைபிளை படிக்கிறதுக்கு வந்து நேரம் கொடுக்க முடியல, ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்க முடியல. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்கிறேன் இல்லையா? சரி, பைபிள் படிக்க முடிகிற ஆளால், ரட்சிக்கப்பட்ட ஆள்களால் அவங்களால இந்த மனதை சரி பண்ண முடியுமானா முடியல. ஏன் முடியலைன்னா, அவங்களுக்கு என்னென்னா பைபிள் படிக்கிற நேரம் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்குது, ஜெபம் பண்ணுற நேரம் அப்புறம் அதுக்கு பிறகு மனது தப்பாக போயிடுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனதில் தேவனுடைய வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறாரு, தாவீது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ என்ன விஷயம்னா, மனது வந்து இங்கே வந்து மனது மறுரூபமாகாத வரைக்கும் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த தேவனுடைய வசனத்தை வைத்து நீங்கள் திரும்ப திரும்ப தியானித்து உங்களுடைய மனது மறுரூபமாகும் போது என்ன பண்ண முடியும்னா, அந்த நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட அந்த மரத்தை போல் என்ன பண்ண முடியும், செழிப்பாக வாழ முடியும். நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அப்போ அதுக்கு தான் பாருங்கள், நம்ம வந்து இந்த தியானத்தை பற்றி பேசும்போது அதில் குறிப்பாக வந்து அநேகருக்கு வந்து இந்த பொருளாதார செழிப்பெல்லாம் வரும்போது, பண விஷயம்லாம் வரும்போது ஒருத்தர்லாம் சொல்கிறார் பாருங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தால் போதும், பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். நான் இன்னைக்கு காலையில் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பெட்ரோல் பொங்கல் போய் இந்த பரிசுத்த 10 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துட்டு தான் அவன் கேட்பானா? நான் பரிசுத்தமாக இருக்கேன், வெள்ளை வேட்டி கட்டியிருக்கிறேன், வெள்ளையாக சட்டை போட்டிருக்கேன், செருப்பெல்லாம் போடலை, வேணா உங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்கிறேன், ஒரு 10 லிட்டர் பெட்ரோல், 10 லிட்டர் வேணாம், 10 ml கொடுப்பான் அவன்? கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை என்னன்னா பணம் தான் வேணும். அப்போ பரிசுத்தன்ற ஒரு போர்வையில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை மக்கள் வந்து அற்பமாக நினச்சி பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப தரித்திரமாக வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், பரிசுத்தன்றது திரும்ப நான் சொல்கிறேன், பரிசுத்தன்றது வந்து நம்முடைய சரீரத்தில் கிடையாது, அது முழுக்க மனதில் தேவனுடைய வசனத்தெல்லாம் நிரப்பப்படும் போது பரிசுத்தமாக ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம். நீங்கள் தப்பான எண்ணத்தை வச்சுட்டு வெளியில் மட்டும் சரியாக என்னத்தையோ பாருங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து சரியாக வாழ்ந்துட முடியுமா? மனதில் மட்டும் எந்த மாற்றங்களுமே இல்லாத பட்சத்தில் அவங்களால ஆண்டவருடைய அந்த வசனத்தின்படி வாழ முடியாமல், அவங்களால விசுவாசிக்க முடியாமல், அவங்களால என்ன பண்ண முடியல, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வசனத்தோடு கூட நம்முடைய மனதை நல்ல தேவனுடைய வசனத்தினால மனதை நிரப்பணும். இதை பற்றி பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. பாருங்கள், சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத முதல்ல வந்து மக்கள் வந்து விசுவாசிக்கணும். சிலர் என்ன பண்ணுறது பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வேலையிலையும் அதுலேயும் இதுலேயும் பாருங்கள் நிறைய நம்பிக்கை வச்சிடுறாங்க. வேலை செய்கிற தப்புன்னு நான் சொல்லலை, ஏன்னா வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேலை சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவுன்றார். இப்போ வேலை செய்யணும், வேலைலாம் செய்யணும். ஆனால் வேலை செய்கிறதுனால ஒரு மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, பயங்கரமான வேலையெல்லாம் செய்கிறாங்க, எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் பலவிதமான கடன் பிரச்சனைகளும் தோல்வியோடு தான் வாழ்கிறாங்க. நல்லா அவனை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, ஆனால் நம்ம வேலை செய்கிறது கூட கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய மனது அப்படிப்பட்ட தேவ வசனத்தெல்லாம் நிறைந்திருக்கும் போது, நான் சொல்கிறேன், ஓரளவு நீங்கள் சின்ன வேலை செஞ்சால் கூட அதில் பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கட்டளை இடுகிறார். அப்போ இது வந்து நம்ம வேலை செய்கிறதுனால வர்ற ஆசீர்வாதம் கிடையாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். அதை வந்து நம்ம பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அப்போ கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம்னு சொல்லும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சொல்கிறாரு பாருங்கள். இப்போ அநேகருக்கு வந்து ஏன் வந்து இதை வந்து நம்ப முடியலை அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு இதுக்கு போகிறோம். ஏன்னா வசனத்தை வந்து தியானிக்கின்றலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், தியானிக்கணும். ஆனால் ஏன் வந்து அநேகரால் வந்து இதை வந்து உடனே சரி கர்த்தருடைய வசனத்தை வந்து நம்ம வந்து தியானிக்கணும், கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்னு ஏன் நம்ப முடியல,
ஏன் விசுவாசிக்க முடியலன்னா அவருடைய எண்ணங்கள் வந்து தப்பாக இருக்குது. எண்ணங்கள் எப்படி இருங்க? தப்பாக இருக்குது. தப்பாக இருக்குன்னா திடீர்னு தப்பாக இல்லது. இப்போ எண்ணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு, கடந்த வாரம் கூட சொன்னேன் நினைக்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் எண்ணங்கள் வந்துட்டு போதான். 10 லட்சம் எண்ணங்கள் வந்துட்டு நம்முடைய மனதில் வந்துட்டு போகுது. இதில் சில எண்ணங்கள் என்ன ஆயிருதுன்னா, அதுக்கு பேர் தான், அந்த எண்ணங்கள் பேர் தாட்ஸ் இங்கிலீஷில், இல்லையா? எண்ணங்கள். இப்போ இந்த எண்ணங்கள் என்ன ஆயிருது, சில நேரங்களில் கற்பனையாக மாறுது. எப்படி மாறுது? கற்பனையாக மாறுது. ஏன் நான் சொன்னால் தான் ஒரு வசனத்துக்கு நீங்கள் போக முடியும். அது அப்படி ஒரு வசனம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது வேணும். என்ன பண்ணுதுங்க? எண்ணங்கள் என்ன செய்யுதுங்க? கற்பனையாக மாறுது. இந்த கற்பனை என்ன செய்யுது? அடுத்தாப்புல பலத்த அரண்களாக மாறுது. என்ன செய்யுது? பலத்த அரண்களாக மாறுது. நல்லா கவனிச்சுக்கணும். முதல்ல எண்ணம் வருது. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல என்ன வருது? எண்ணம். ரெண்டாவது கற்பனை. ரெண்டாவது கற்பனை. மூணாவது பலத்த அரண். மூணாவது பலத்த அரண். இப்போ இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல வந்து என்னன்றது வந்து, இப்போ ஒரு ஆளுக்கு போய் இன்னைக்கு ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிக்கலான்னு என்ன வருது? ஏன்னா இதை சொன்னால் தானே கொஞ்சம் ஈஸியாக விளக்க முடியும். கொள்ளையடிக்கலான்னு என்ன வர்றது வந்து சரியா தப்பானா? தப்பு. சரி, வந்ததுனால தப்பானா? வந்ததுனால தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு நினைக்கும் போது பக்கத்தில் ஒருத்தர் மாம்பழம் திருடலான்ன்றதும் தப்பு தான். இப்போ ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தானே உங்களுக்கு. இப்போ ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிக்கிறன்ற எண்ணமோ, இல்லை போய் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் போய் மாங்காயெல்லாம் பறிச்சுடுன்ற எண்ணமும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே திருட்டு தானே உங்களுக்கு. இப்போ எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்தோம்னா ஒரு ஆள் வந்து உடனே பாவம் செஞ்சுட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன வந்துருச்சோன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த எண்ணம் நல்லது, நீங்கள் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. ஏன் வந்து மக்கள் வந்து பொதுவாக ஆசிரியர் போல இதுதான் காரணம். முதல்ல வந்து இந்த எண்ணம் வருது. இப்போ எண்ணம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறது? அந்த எண்ணத்தை கொஞ்சம் நேரம் டெவலப் பண்ணுறது. என்னது டெவலப் பண்ணுறேன்னா? எப்படி டெவலப் பண்ணுறதுன்னா, சரி அதை போய் எப்படி திருடலாம்? பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மாம்பழம் பழுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வேலியை வந்து ஓட்டை போட்டு திருடிடலாமா? இல்லை அந்த வீட்டுக்காரன் இல்லாத நேரத்தில் கதை உடச்சி திருடலாமா? இல்லை ஒருவேளை இதெல்லாம் செய்யாமல் நேரம் அந்த அந்த வேலியை தாண்டிடலாமா? அப்படின்லாம் சில பிளானை வந்து போடுது இந்த மனதில். இது பேர் என்ன தெரியும்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? முதல்ல என்ன வந்துச்சுன்னு சொன்னேன். அடுத்து என்ன? இதுக்கு பேர் கற்பனை. இதுக்கு பேர் எப்படின்னா கற்பனை. அப்படியே பண்ணுது. என்ன பண்ணுது? முதல்ல வந்து வந்துருச்சு எண்ணம். வந்தோன்னா நீங்கள் இந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். சே, அடுத்த வீட்டு தோட்டத்தில் போய் நம்ம எடுக்கிறதா? நம்ம யார்? நம்மளை பொறுத்தளவு நம்மளை எடுத்துக்கிட்டோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. சரி, ரசிக்கப்படாதவனே இருக்கான். அவன் சே வேணாம் பாவம், அவன் எவ்வளோ தண்ணி ஊற்றி வளர்த்துருப்பான், எவ்வளோ உரம் வச்சுருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவன் தோட்டத்தில் எடுக்க வேணாம், ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? கட் பண்ணிடலாம். பண்ணலாம்ல? பண்ணலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இல்லை, இந்த எண்ணம் வந்துருச்சு. அவன் என்ன பெரிய அவ்வளோ பழம் வச்சுருக்கான், ஏன் ஒன்று நம்ம எடுத்துகிட்டு குறைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த கற்பனை வந்து டெவலப் ஆகுது. இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இந்த எண்ணத்தை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்னமும் கொஞ்சம் டீப்பாக போகணும் நம்ம. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பேசணும். என்னதுன்னா, இப்போ வந்து நான் அந்த மாம்பழத்தை பற்றி சொன்னேன், ஒரு வேளை கொள்ளையடிக்கிறத பற்றி சொன்னேன். கொள்ளையடிக்கிற போகிற என்ன பண்ணுறான்? போய் வந்து எங்கே இல்லாத ஏடிஎம்மை பார்த்து கடப்பறை வச்சு தோணலாமா, இல்லை வெடிகுண்டு வைக்கலாமா, இல்லை என்ன நம்ம பண்ணலாம், அவன் சிந்திக்கிறான், உட்காந்து பிளான் பண்ணுறான். இதுக்கு பேர் தான் கற்பனை திறன். என்ன வந்துருச்சு? தப்பான என்ன வந்துருச்சு. இப்போ வந்த பிறகு இந்த கற்பனை என்ன பண்ணுது? அப்படியே என்னென்ன போடலான்றது ஒரு பிளானில் சுற்றுது. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாம். இதுக்கு பேர் கற்பனை திறன். இப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ இது ஸ்ட்ராங் ஹோல்டா, அதாவது பலத்த அரணா எப்போ மாறுதோ அப்போது தான் அதை போய் அவனால் வந்து செய்ய முடியுது. அவனால் என்ன பண்ண முடியுங்க? போய் செய்ய முடியும். ஒரு தப்பான ஒரு காரியத்தையோ அல்லது நல்ல காரியத்தையோ அவனால் எப்போ செய்ய முடியும்? இந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்ட்ராங் ஹோல்டு, அதாவது பலத்த அரண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? இருங்க, இதை இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம், நம்ம வேதத்துக்கும் போவோம் இல்லையா? இப்போ தவறான என்ன வந்துருச்சு. சிலருக்கு என்ன பண்ணுது? திருமண வாழ்க்கை வாழ்ந்து அப்படி பாருங்க, ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவர்கள் மூலமாய் சந்தோஷமாக இருப்பது சரியான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் ஒரு ஆள் இப்போ போயிட்டே இருக்கிறான், இன்னொரு ஆளுடைய மனைவி போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, இந்த அம்மா வந்து நம்ம எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்களேன். இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? கெட்ட எண்ணம் தான் இல்லையா உங்களுக்கு? இது எல்லாருக்கும் ஒரு மனம் வரும். யாராவது வரலன்னு சொன்னால் போய் திருட்டு போயின்னு அர்த்தம். எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது ஆனோ பொண்ணு எல்லாருக்கும் வரும். இல்லைங்க நாங்கள் ரொம்ப யோக்கியமானாலுங்க, அதெல்லாம் போய் சொல்கிறான், வரும். சரி வருதே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கோம்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா,
பிசாசே இயேசு நாமத்தினால உன்னுடைய அந்த இச்சையான எண்ணத்தை என்ன பண்ணுறேன், இயேசு நாமத்தில் சபிக்கிறேன். உன்னுடைய ரத்தம் என் தலையில் உலட்டி அந்த மனதை கழுவட்டும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறோம். உடனடியாக அந்த எண்ணம் நம்மளை விட்டு என்ன செய்யுதுங்க, போகுது. சரியா? ஆனால் இதே ஒரு ஆள், சரி அந்த அம்மா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதை எப்படி எடுத்துக்கலாம், இதை எந்த மாதிரி போய் பேசலாம், எந்த மாதிரி பேசுனா இந்த அம்மா அப்படி இதாகும், எந்த மாதிரி பேசுனா அந்த தப்பை செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து போடுது பாருங்க, சிந்திக்குது. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்ன பேருங்க, கற்பனை திறன். நல்லா கவனிச்சுங்க. ஓகே, கற்பனை திறன். இப்போ அந்த கற்பனை திறனே என்ன ஆகுது, இன்னும் டெவலப் ஆகுது. இன்னும் அவன் நைட்டு பூரா உட்காந்து சிந்திக்கிறான், பகல் பூரா சிந்திக்கிறான், வேலையில் போய் சிந்திக்கிறான், எங்கே போனாலும் இதே சிந்தனை போயிட்டே இருக்கான். போயிட்டே இருந்து ஒரு நாள் என்ன பண்ணுறான், பலாத்காரமாக என்ன பண்ணுறான், போய் சில காரியங்களை செய்கிறான். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு. என்னங்க, பலத்த அரண். இது எங்கே நடக்குது சார் அப்படின்னா, மனதில் தான் இது ஆரம்பிக்குது. அப்போ இந்த மனது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம், இச்சையான எண்ணங்களோ பரிசுத்தமான எண்ணங்களோ நல்ல எண்ணங்களோ உயர்ந்த எண்ணங்களோ எல்லாமே எங்கே தான் இருந்து வருது, மனதில் தான் வருது. இப்போ இந்த மனதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நல்ல எண்ணமாக இருந்தால் இயேசு நாமத்தில் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம். இன்றைக்கி தான் பேச போகிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் பேச்சே, இன்னைக்கு பிரசங்கமே அதுதான். அது எப்படி பண்ண போகிறேன்றதான். சரி, இப்போ இது வந்து இப்படி இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்லிட்டேன், கொள்ளையடிக்கிறத பற்றி இதை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா? இதே போல் இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் வருவோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஓகே, 3ஆம் வசனமே ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லையா? அவர் பவுல் ரொம்ப சூப்பராகவே சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்தில் நடர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் தான் வாழ்கிறோம், எங்களுக்கு சரீரம் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் ஓகே, மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்காக தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. என்ன செய்யுது அப்படின்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை என்னது நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. எந்த அரண்களை, இந்த தப்பான அரண்கள் வருதே, இந்த மாதிரி தப்பு எண்ணம், இந்த கொள்ளையடிக்கிற எண்ணம், இந்த மாதிரி ஒரு இச்சையான எண்ணம், அந்த மாதிரி தவறான எண்ணம், இப்படியெல்லாம் வருதுல, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது இல்லையா? இந்த எண்ணங்களை நிர்மூலமாக்குறதற்கு என்னது, எங்களுடைய போராயுதங்கள் எப்படி இருக்குன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு. சில நேரங்களில் இவன் சிந்திச்சு என்ன ஆயிடுறான், செய்யாமல் இருக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுறான். சிந்திக்கிறான், திரும்ப திரும்ப சிந்திக்கிறான், திரும்ப திரும்ப எப்படி பிளான் போடுறது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பிளானை போட்டு திரும்ப திரும்ப சிந்திச்சு திரும்ப திரும்ப சிந்திச்சு இப்போ அவன் என்ன ஆயிடுறான், வெறியாவே மாறிடுது. வெறியானதுங்க, செய்யாமல் அவனால் முடியாது. எப்போ செய்வான், சிலர்லாம் பாருங்கள், இந்த ஒன் சைடு லவ் பண்ணுறாங்களே, இன்னமும் உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்கிறேன். அவங்க அந்த ஒன் சைடு ஒரு, அது என்ன சொல்கிறான் தமிழில், ஒரு தலை காதல், ரைட். இவன் ஏங்க போய் கொலை பண்ணுறான், ஏன்னா இதை விளக்குறதுக்கு வேறு, இது பயங்கர சப்ஜெக்ட்டுங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய சப்ஜெக்ட் பாருங்கள். இந்த ஒரு தலை காதல் பண்ணுறான்னா இவன் ஏன் பண்ணுறான்னா, அந்த பொண்ணும் அது யாரோ வந்து, ஐயா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. இவன் என்ன சொல்கிறான், என்னை பிடிக்கலன்னு சொல்கிறியா, நான் டெய்லி உன்னை பார்ப்பேன், நான் டெய்லி பார்ப்பேன் உன்னை, டெய்லி பார்க்குறதோட மட்டும் இல்லை, நைட்டும் பகலும் உட்காந்து இந்த அம்மா அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது மனதில் உட்காந்து சிந்திக்கிறான். இந்த எண்ணங்களை வந்து டெவலப் பண்ணுறான். முதல்ல இவனுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு பொண்ணு அங்கே போயிட்டுருக்கு, சரி அது பின்னாலே போவான் அப்படின்னு போகிறான். இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்துச்சுங்க, டக்குன்னு வந்துருச்சு. இப்போ இவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாதுனா முடியும். ஏன்னா சேச்சா அது வேணாம், விட்டு தூக்கி போடு, நமக்கு அம்மா அப்பாவோ நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் வேணாம், போ தூக்கி போட்டுடலாம். ஆனால் அந்த எண்ணம் வர்றதை இவன் என்ன பண்ணுறான், டெவலப் பண்ணுறான், உட்காந்து சிந்திக்கிறான், நைட்டு பூரா சிந்திக்கிறான், பகல் பூரா சிந்திக்கிறான், சிந்திச்சு போய் அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம பேசுகிறான். அது சொல்லுது, அப்பா இது சரி வராது போ அப்படின்ட்டு. இவன் இன்னமும் சிந்திக்கிறான், நீ வேணாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு, நீ வந்து கிடைக்கலன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ அவனுடைய மனதில் வந்து இன்னமும் அந்த கற்பனை திறன் இன்னமும் என்ன பண்ணுங்க, டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி இப்போ என்ன பண்ணுறான், நமக்கு கிடைக்கலன்னா அது உயிரோட இருக்கக்கூடாது, என்ன பண்ணிடுவான், கொண்டு போட்டுருன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. இது பல நாட்களாக இது நடக்குது, பல மாதங்களாக நடக்குது, சில நேரங்களில் சில வருஷங்களாகவே நடக்குது. நடந்து கடைசி போய் என்ன பண்ணிடுறான், போய் கொலையே பண்ணிடுறான்.
இது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரே ஒரு சின்ன எண்ணம், அந்த எண்ணத்தை அவன் அன்னைக்கே கட் பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காதுங்க, போயிருக்காது இல்லையா? இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இருக்குது, விஷயம் இருக்குது. நான் விஷயம் இல்லாமல் அங்கெல்லாம் வருவேனா? ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும்னா. அப்புறம் இல்லைன்னா இல்லை பரலோகத்தில் அவங்க தேவதூதெல்லாம் என்றால் உங்களுக்கு விளங்குமா? வழங்காது. இங்கே இப்படி தானே, வேறு வழி இல்லையே. சரி, இப்படி சொல்லுவோம். இப்போ சொல்லியாச்சு. இப்போ இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுறான், வியாதியின் எண்ணங்களை உள்ளே போடுறான். வியாதியின் எண்ணங்களை என்ன பண்ணுறான், போடுறான். ஒரு வியாதி வந்துருச்சா, வியாதி வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு, அவனுக்கு வந்துருச்சு, இவனுக்கு வந்துருச்சு. சரி, அவன் அன்னைக்கு செத்து போயிட்டான், இவனுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்படிலாம் வந்து என்ன பண்ணுறது, இந்த எண்ணம் வந்து உள்ளே வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு அந்த எண்ணம் வருது. இப்போ எண்ணம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணத்தை உட்காந்து சிந்திக்கிறது. மாத்திரைலாம் போட்டு கூட சிந்திக்கிறது சில ஆள்லாம். அதனால தான் சில டாக்டர் மாத்திரை போட்டு உள்ளே தூங்க வச்சிடறான், நீ சிந்திக்காத போ அப்படின்னு. எதுக்கு அப்படி வைக்கிறான்றீங்க? நைட்டு பூரா உட்காந்து அது பாட்டுக்கு சிந்திக்க வேண்டியது. அப்படியே உட்காந்து ஐயோ அப்படியா அப்படியான்னு சிந்திச்சா கடைசி என்ன ஆயிருதுன்னா, சிந்திச்சு பாருங்க வியாதி பெருசாக போயிடுதுப்பா இல்லையா? சிந்திக்குது. இப்போ சிந்திக்க 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 என்ன ஆயிருதுன்னா, ஏற்கனவே இருந்த வியாதியோட இன்னும் சேர்த்து 2-3 வியாதி வந்துடுது. ஒரு டாக்டர் சொல்கிறார் பாருங்க, இவன் ஓவராக சிந்திக்க ஆரம்பிச்சானா அல்சரே வந்துடுன்றாரு ஒருத்தர். அல்சர் வர்றதோடு இல்லாமல் அல்சர் அப்படியே போய் சுகர் ஆகிருன்றாரு. சுகர் வந்தால் அப்புறம் பிபி வேற ஏறின்றாரு. அந்தாலும் நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஏங்க அப்படி வருது அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு எண்ணங்க இவ்வளோ வேலை பார்க்கின்றார். ஒரு எண்ணம் இந்த மாதிரி வந்து இவங்க சிந்திச்சு 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 என்ன ஆயிருது, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வியாதியிலேருந்து இவங்களால் வெளியில் வரவே முடியல. நான் சொல்கிற புரியுதா? இவங்கெல்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிக்கப்படாதவன் தான் அப்படி இருக்கான்னு வச்சுக்குவோம். ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை. வியாதி வந்துருச்சு, வியாதி வந்தோடனே இந்த வியாதி அப்படி பண்ணிடும், அப்படி பண்ணிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும். இந்த எண்ணங்கள் வர 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 சிந்திக்க 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 என்ன ஆயிருதுன்னா, இந்த வியாதிக்கு எவ்வளவு மாத்திரை, இவ்வளோ 10 மாத்திரை போட்டால் கூட சரியாக மாட்டுது. ஏன் சரியாக மாட்டுது அப்படின்னா, இங்கே மனது தான் பிரச்சனை இருக்கே. அது சோமான, அது எப்படி சோமான்னு கேட்குது மனதில் எண்ணம். இந்த எண்ணம் வந்து இது வந்து அப்படியே கற்பனையாகி இப்போ என்ன, இது ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சு, அரணாயிடுச்சுப்பா. இப்போ அரணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ சின்ன செடியாக இருந்தால் லேசாக ஒரு களைவெடி வச்சு டக்குன்னு தூக்கி போயிட்டு வரலாம். மரமாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோடாலி வச்சு தான் வெட்டணும். அப்படி தானே இது, அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னா, இவர் 10ஆம் வசனத்தில் இன்னொரு விஷயம், 10:5 இன்னொன்று விஷயம் சொல்கிறாரு பாருங்க. சொல்கிறாரு, அவைகளால் நாங்கள் என்னது தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? இப்போ எண்ணத்துக்கு கொண்டாரு, பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன சொல்றாரு? அவைகளால், எவைகளால் பாருங்க என்ன சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாகிறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய போராயுதம் எப்படி இருக்குது? அது வந்து மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல். அடுத்து சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாகிறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால், எது அவைகளால் அப்படின்னா, அந்த தேவனுடைய அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அந்த அவைகளால் நாங்கள் என்ன பண்ணுறோம், தர்க்கங்களைனா இப்போ வந்து பாருங்க, தர்க்கம்னா எங்கே தர்க்கம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? எங்க மனதெல்லாம் தர்க்கம் நடக்குது. தர்க்கம் எப்படி நடக்குது? வசனம் சொல்லுது என்னது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் சொல்லுது. ஆனால் வியாதி சொல்லுது, இல்லை நீ குணமாகலை, நீ இதோட காலியாயிருவ அப்படின்னு சொல்லுது. நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 எண்ணமும் மனதில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்க, இப்போ போராடுது. இப்போ இதுக்கு பேர் தான் தர்க்கங்கள். சரியா? தர்க்கம். இப்போ இந்த தர்க்கம் என்ன பண்ணுது பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும். சில நேரங்களில் அந்த எண்ணம் என்ன பண்ணுது, இந்த வசனம் இந்த ஆண்டவர் இப்படி தான் சொல்லுவார், இந்த வசனம் இப்படி தான் சொல்லும், அதை விட்டுரு நீ, இல்லை கிடையாது, உனக்கு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்யுது, போர் செய்யுதான், எழும்புது. இப்போ உடனே இங்கே இந்த வசனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாக இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? கைது பண்ண போகிறோம். எப்படி கைது பண்ண போகிறோம்? பாருங்க, போலீஸ் இருக்காருன்னு வச்சுங்க, திருடன் வேணால் கைது பண்ண முடியும், அவராலே அவர் எண்ணத்தை கைது பண்ண முடியாது, நடக்காது இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறார், பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளால் இப்படிப்பட்ட எண்ணங்களை கைது பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படிங்க அப்படின்னா, அவைகளால் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய வசனமாகி அந்த ஆயுதத்தை எடுக்கணுமா பாருங்க, எடுங்க.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த ஆயுதம் என்னன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறனவர்களாகும்படிக்கு தேவனுடைய நன்மையும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறனவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எந்த ஆயுதம் அது? சர்வாயுத வர்க்கம். இந்த ஆயுதம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தாரோதோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன அந்த சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சிங்களா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தங்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்யுங்க? விழித்து கொண்டிருங்கள். என்ன சொல்றாரு? இதுதான் இந்த ஆயுதம். எந்த ஆயுதம்? சர்வாயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அதுல குறிப்பா சத்தியம் என்னும் கச்சை. அது சத்தியம் என்ற கச்சை. சத்தியம் என்னன்னா பாருங்க, நம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்முடைய வசனம் தான் சத்தியம்னா இந்த சத்தியத்தை வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த மனதில் வரக்கூடிய தப்பான எண்ணங்களை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அவைகளை நிர்மூலமாக்க முடியும். அவைகளை கைது பண்ண முடியும். சரியா? இப்போ சொல்லுது இயேசுவின் தழும்புகளாலே குணமானீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வியாதியுடைய எண்ணங்கள் சொல்லுது இல்லை நீ சுகமாக மாட்டேன்னு சொல்லுது. அப்போ இதில் எதை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் காயங்களால் நான் என்ன பண்ணிட்டேன்? குணமாயிட்டேன், சுகமாயிட்டேன். சரியா? அப்போ இதைத்தான் பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரோமர் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வந்து பாருங்க அவர் சொல்லும் போது அந்த வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். அப்போ எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி எண்ணங்களை வரவிடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, ஒருவேளை வருது. அதான் ஒரு பாஸ் சொல்கிறாரு, அம்மாமார்கள்லாம் நம்ம ஊரில் கொண்டெல்லாம் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. போட்டால் சில அம்மாமார் கொண்டையில் நல்லா பூவெல்லாம் சுற்றிக்கிறாங்க. அந்த கொண்டையை டிசைன்ஸனாக போடுறாங்க, என்னென்னமா போடுறாங்க. சரி, இந்த கொண்டை போடுறது ரைட்டு, பூ வச்சுக்கலாம் ரைட்டு, நல்ல டிசைன்லாம் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு காக்கா என்ன பண்ணுது? உங்கள் மண்டை மேலே சுற்றுது. அம்மாமார்களுக்கு மட்டும் சொல்கிறேன், எங்களுக்கு சுற்றுது. எங்கள் மேலே வந்து அங்கே கொண்டைக்குள்ள போகிறக்கு வழி இல்லை. சரியா? இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குது, அப்படியே ரவுண்ட் அடிக்குது, உங்கள் கொண்டைக்கு மேலே சுற்றுது. சுத்தோடனே அது பார்க்குது, பரவாயில்ல நம்ம கூடு மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு நாளைக்கு உள்ள ஒரு ஸ்டே பண்ணுவோம் நம்ம அப்படின்னு அப்படி யோசிக்குது. யோசிச்சு இப்போ என்ன பண்ணுது? கொண்டையில் போய் உட்காந்துக்கிறது கொஞ்சம் நேரம். இந்த அம்மா உட்காந்துட்டு அப்படியே ஒரு தடவிட்டு, பரவாயில்ல காக்கா உட்காந்துட்டு போட்டோம், நம்ம ஊர் காக்கா தானே அப்படின்னு நினச்சா அது என்ன பண்ணும்? ரெகுலராகவே என்ன பண்ணிடும்? உங்கள் கொண்டைக்குள்ள அப்புறம் எங்கே போனாலும் அந்த காக்காவோட போக வேண்டியதான். கொண்டையில் யார் இருக்குது? காக்கா இருக்குது. இப்போ மேலே பறந்த தப்பானா அதை நீங்கள் ஒன்று மேலே பறக்கிறது நீங்கள் கேஸாக போட முடியும்? காக்கா என் மேலே பறக்கூடாது, உன் மேலே கேஸ் போட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது பறக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது உங்கள் தலைக்கு மேலே பறந்துட்டு தான் இருக்கும். சரி, இப்படி பறந்துக்கிட்டே இருக்கிற காக்காயை சூ அப்படின்னு விரட்டினீங்கன்னா என்ன பண்ணிடும்? என்னங்க சொல்லுங்கள்? சகோதரிகளுக்கு தான் கொண்டை இருக்கு, எனக்கு கொண்டை தான் நான் சொல்லிடுவேன். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சூன்னு விரட்டணும். இப்போ விரட்டினா என்ன பண்ணிடுங்க? ஓடிடும். இப்போ இல்லை பரவாயில்ல நம்ம ஊர் காக்கா தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டீங்கன்னா அது அப்படியே உங்கள் தலை என்ன ஆயிரும்? உங்கள் கொண்டை அது கூடாக்கி அதில் டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டு மற்ற வெள்ளாயும் பண்ணிட்டு போயிடும். பண்ணாதான் பண்ணோம். அப்போ இதை என்ன சொல்கிறாரு? மேலே வந்து உங்கள் தலைக்கு மேலே காக்கா பறக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா எல்லாரும் மண்டையிலும் பறக்கும். கொண்டை இருக்கிறவங்களுக்கும் பறக்கும், கொண்டை இல்லாதவங்களுக்கும் மொட்டை மண்டை கூட பறக்கும், இல்லை தானே? உண்மை தானே? உங்களுக்கு பறக்கும். ஆனால் அந்த கொண்டைக்குள்ளே போய் கூடு கட்டுற அளவுக்கு விட்டுறக்கூடாதுன்றாரு. கொண்டைக்குள்ளே என்ன செய்யுதுங்க? கூடு கட்டி உள்ளே போய் உட்கார்ற அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? அந்த எண்ணம். என்னன்னா தவறான எண்ணங்கள் யாருக்கு வேணாலும் வரலாம், ஆனால் அந்த எண்ணத்தை கற்பனை செஞ்சு
அந்த எண்ணத்தை திரும்ப 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 சிந்திச்சு அந்த எண்ணத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டாக்கி என்னது பலத்தை அரணாக்கி அதை செய்கிற அளவுக்கு நீங்கள் போகும்போது தான் என்ன ஆயிடுதுங்க, அது பாவமாக மாறிடுது. சரியா? இப்போ அவைகளை நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேவனுடைய வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை நம்முடைய மனதில் இருந்து என்ன பண்ணலாம், அகற்றி போடலாம், அதை கைது பண்ணலாம். பாருங்க, அந்த அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்குறோமா என்பதை எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கிடலாம். எப்படி நிர்மூலமாக்கலாம்? இயேசு நாமத்தினால. பிசாசே, இந்த தேவனுடைய வசனம் சொல்லுது, வியாதிக்கு என் மேலே எந்த ஒரு வியாதிக்கு மேலே எந்த ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் இப்படி பேசும்போது என்ன ஆயிரும்னா, அந்த எண்ணம் உங்களை விட்டு என்ன செஞ்சுருங்க, தானாகவே போயிடும். நீங்கள் அந்த வசனத்தை பற்றியே யோசிக்கலை, சிந்திக்கவே இல்லை, பேசவே இல்லைன்னா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த தப்பான காரியமா, வியாதியான காரியமா, இது இன்னும் சிந்திக்க சிந்திக்க பெருசாகி கடைசி பாவ வாழ்க்கையில் போய் அநேகர் என்ன பண்ணிடுங்க, தள்ளி விட்டுருது. ரட்சிக்கப்பட்ட உங்களோட வாழ்க்கை கூட அப்படி மாறிடுது. ஏன் மாறுது? இந்த எண்ணம் தான் பிரச்சனை. அப்போ இந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றும் போது என்ன ஆயிடுது, மாற்றனா ஒரே ஒரு வழி, இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், மனதில் வைத்து என்ன பண்ணணுங்க, தியானிக்க வேண்டும். தியானிக்கணும். சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் போகலாம். எடுங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். என்ன சொல்கிறாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வசனம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும், வசனம் வரணும். வசனம் வந்துச்சுன்னா அங்கே பாருங்க சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி, இதில் எழுதியிருக்கிற மாதிரி நீ செய்யணும்னு சொன்னால் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். இரவும் பகலும் என்ன பண்ண, நீ சிந்திக்கணுன்றாரு. நீ ஏற்கனவே ஒரு கற்பனை செஞ்ச, இப்போ பாருங்க, ஒரு தப்பான எண்ணம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, கற்பனை செய்கிறாங்கல்ல, அதே கற்பனையை இந்த வசனத்தை வச்சு செய்கின்றாரு. இந்த வசனம் சொல்கிறார், இந்த வசனத்தை வச்சு நீ கற்பனை பண்ண, எழுதிக்கிறபடி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இப்போ எப்படி பாருங்க, இப்போ தப்பான எண்ணம் வரும்போது ஒரு கொலை பண்ண போகிறவன், திருட போகிறவன், ஒரு இச்சையான காரியங்கள் செய்ய போகிறவன் அவன் அந்த மாதிரி சிந்திக்கிறான், அவன் அந்த மாதிரி பேசுகிறான். அவன் பாருங்க, பேசுகிறதோட அப்படின்னா, சிந்திக்கிறதோட அப்படின்னா, அதை 4 பேர்கிட்ட போய் சொல்கிறான், அங்கே அப்படி இங்கே எப்படின்னு பேசுகிறான். பேச 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 இவரை இன்னும் செய்ய தூண்டுது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிந்திக்கிறான், இன்னும் திரும்ப திரும்ப செய்யும்படி ஒரு முயற்சி எடுக்கிறான், சில காரியங்கள்லாம் செய்கிறான். ஏன்னா இவன் இந்த சிந்திச்ச எண்ணங்கள், இந்த இவன் கற்பனை செஞ்ச எண்ணங்களை இன்னமும் அது அவனுக்குள்ள அப்படியே கற்பனை, முதல்ல என்ன வருது, கற்பனை ஆகுது, மூணாவது என்ன பண்ணுது, பலத்தை அரணா மாறுது. இப்போ அவனால் செய்யாமல் இருக்கவே முடியல, அந்தளவுக்கு அவனை அப்படியே தள்ளிகிட்டே போகுது அந்த எண்ணம். நல்ல கவனிங்க, இதே மாதிரி தான் அப்படி ஆப்போசிட்டான். சரியா? தீமையான காரியங்களை தப்பான எண்ணங்கள் செய்யுது. ஆனால் சரியான எண்ணம் எது? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய இந்த வார்த்தையை நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும், இரவும் பகலும் கற்பனை செய்யணும், தியானிக்கணும், அதை உங்கள் கண்ணு முன்னால் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்போ ஒரு வேளை ஒரு ஆளுக்கு வியாதியாக இருக்கு, வியாதியாக இருக்காலும் என்ன செய்யணும், நல்ல எழுந்து சுகத்தோட பலத்தோட நடக்கிற மாதிரி என்ன பண்ணணுங்க, ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கணும். மனதில் கற்பனை செஞ்சு மனதில் என்ன செய்யணுங்க, பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுனா, அதை மாதிரியே ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல பார்க்குறோம், அடுத்து அதை பேசுகிறோம், அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம அதை செய்வோம். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அப்போ இது அப்படியே திரும்ப திரும்ப நம்ம இந்த தேவனுடைய வசனமாகிய அவருடைய எண்ணத்தை எடுத்து நம்முடைய மனதில் வைத்து என்ன பண்ணணும், அதை இரவும் பகலும் தியானித்து, அதை பேசி, அதை கற்பனை செஞ்சு நீங்கள் எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு மாடி வீட்டில் இருக்க மாதிரி ஒரு கற்பனை செய்கிறீங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய். பிசாசு சொல்லும், நீ எப்படி இருப்ப, உனக்கு இவ்வளோ தான் வருமானம் வருது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது உங்களை தள்ளுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க, நல்ல வீடுகளை கட்டி நீ குடியிருப்பாயின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் அந்த மாதிரி தான் இருக்க போகிறேன்னு நீ இப்போ அந்த மாதிரி பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதை இரவும் போலும் தியானிக்கிறோம்.
அதை இரவும் போலும் பேசுகிறோம். பேச 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 என்ன ஆயிருது, நம்ம வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் பாருங்க என்னன்னா தியானம். இதுக்கு பேர் தானது தியானம். நல்ல கவனிங்க. இதை வந்து என்ன பண்ண, கற்பனை செஞ்சு பார்க்க கற்றுக்கணும். சரியா? சரி, இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது எடுப்போம். நம்ம வந்து இப்போ யோசுவாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து யோசுவாலேயே இந்த இஸ்ரவேல் இல்லை இருங்க, இன்னும் ஒரு வசனம் போயிட்டு நான் திரும்ப அங்கே வருவோம். எடுங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நல்லா போதும், இதோட போதும். சொல்றாரு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். இப்போ நல்ல இருதயத்தினுடைய நினைவு, நம்முடைய மனதனுடைய நினைவு எப்படி இருக்குது? இப்போ நல்ல செழிப்பாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் செழிப்பான காரியங்களை தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, கையில் காசே இல்லை, பணமே இல்லை, ஆனால் கையில் பணம் வர்ற மாதிரி ஒரு தியானம். கையில் பணத்தை பாருங்கள், கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கற்பனை செய்து கொள்கிறோம். நம்ம அதை பார்க்குறோம். பார்க்க பார்க்க என்ன ஆயிடுது, இப்போ வியாபாரமே நடக்கிற மாதிரி சூழ்நிலை தெரியல. திடீரென்று நல்லா நிறைய வியாபாரம் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? நம்முடைய மனதில் பார்க்கலாம். அதை பேச ஆரம்பிச்சிருவோம். சரியா? நீங்கள் வந்து ரொம்ப கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க. ஆனால் அந்த கடன் பிரச்சனை நீங்கி நீங்கள் கடன் கொடுக்குற ஆளாவே மாறிடுறீங்கன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யும், அதுவும் நடக்கும். அப்போ நம்முடைய மனதில் வந்து இந்த மாதிரி பார்க்க என்ன பண்ணணும், கற்றுக்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னங்க, தியானம். இதுக்கு பேர் தான் தியானம். இப்போ தான் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி அவன் அப்படியே அவன் பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணம் வந்து எப்படி இருக்கணும், அது நல்ல பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்ல வெற்றியாக இருக்கணும், நல்ல சுகம் நிறைந்ததாக இருக்கணும், பாதுகாப்பை வாஞ்சிக்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். பாருங்கள், இப்படிலாம் பாருங்கள், நம்முடைய மனதை என்ன பண்ணுறோம், நல்லா பாருங்கள் மாற்றிட்டே இருக்கிறோம். சரியா? மனதனுடைய எண்ணங்களை. சரி, இதை பற்றி பாருங்கள், இன்னும் சில வசனங்களுக்கு நம்ம போகலாம். சரியா? இதில் பாருங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். இருங்க, நான் அதை யோசுவா 6ஆம் அதிகாரத்தை எடுப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரியோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நல்லா கவனிங்களேன். அவர் யோசுவா பார்த்து என்ன சொல்கிறாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரியோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஒப்பு கொடுத்தேன்னா என்னது, அவர் ஏற்கனவே வந்து இவனுக்கு என்ன பண்ணிட்டார், அந்த நாட்டையே ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டிகிட்டு போய் இந்த யோசுவா வந்து என்ன பண்ணுறாரு, 7 நாள் என்ன பண்ணுறாரு, அந்த எரியோ கோட்டையை சுத்த சொல்கிறாரு ஆண்டவர் இல்லையா? நம்ம ஏற்கனவே படித்தோம். நம்ம 7 நாள் சுத்த வைக்கிறாரு. 7 நாளும் போகும்போது எல்லா பேரும் அமைதியாக போனோம். வாயை அவனு திறக்கூடாது. ஏன் திறக்கூடாதுன்னு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? இவனை திறக்க விட்டால் 30 லட்சம் பேர் எப்படி பேசியிருப்பான்? ஆமாம், ஏற்கனவே அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசியிருப்பான். அதனால் யாரையுமே என்ன பண்ணல, வாயை திறக்க விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 7ஆவது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா பேரும் எக்காலங்கள் ஊதப்படும். ஊதும் போது அந்த எக்காலம் ஊதும் போது எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க, வாயை திறந்து சத்தமாக ஆர்ப்பரிக்கணும். இந்த 7 நாள் வாய முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு மொத்தமாக ஒரே நாள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறான். ஆர்ப்பரிச்சா என்ன ஆயிடுது, அந்த சத்தத்தோடு கூட அந்த ஆர்ப்பரிப்போடு கூட அங்கே என்ன பண்ணுது, அந்த அலங்கம் இடிந்து கீழே விழுகுது. அலங்கம் கோட்டை இடிந்து விழுகுது. எப்படிங்க விழுந்துச்சு அப்படின்னீங்கன்னா, யோசுவா வந்து பார்க்குறான், இந்த வசனத்தை பார்க்குறான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஒப்பு கொடுத்த உடனே பார்க்குறான். எப்படி பார்க்குறான், அது இடிஞ்சு விழுந்ததையும் அதை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறதை என்ன செய்யறான், பார்க்குறான். பார்த்ததுனால தான் அந்த எரிகோ பட்டணத்தை வேணால் என்ன பிடிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கானான் தேசம் முழுவதையும் இவர்களால் என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. அப்போ இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நமக்கு விரோதமான சில கோட்டைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோட்டை இடிந்து விழுகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். மனதில் அந்த வியாதி நீங்கிற மாதிரி பார்க்கணும். பொருளாதாரங்கள் செழிப்படைகிற மாதிரி நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் தான் என்னங்க, தியானம். சரியா? நல்ல பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், பேசணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, பேசணும். சரி, இதை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னா பாருங்கள், எடுங்க ஒரு சில வசனங்களுக்கு நம்ம போகலாம்.
ஆதியாமம் எடுங்க. ஆதியாமம் 26ஆம் அதிகாரம் எடுப்போம். 2லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 2லிருந்து நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய யாக்கோப்பை கொண்டு இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரு தேவன் இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லை. என்ன சொல்றாரு? இப்போ பண விஷயங்களை ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. இப்போ பணம் இல்லை என்ற மாதிரி நம்ம பார்க்குறோம், மனதெல்லாம் அந்த மாதிரி என்ன வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு வெண்கல கதவுகளை உடைத்து. வெண்கல கதவு எங்கே இருக்கும்? வெண்கல கதவு வந்து குடிசை வீட்டில் இருக்காது. எங்கே இருக்கும்? அரண்மனையில் தான் இருக்கும் வெண்கல கதவுலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை பாருங்க என்ன சொல்றாரு, முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். இது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாலெல்லாம் இல்லை, கையில் பணம் இல்லாத மட்டும்தான் தெரியுது. ஆனால் இவன் என்ன சொல்றாரு, நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன்னா அவர் உடைச்சில்ல. இன்னைக்கு எப்படி அப்படின்னா, அன்னைக்குமே அப்படிதான். உடைத்தேன்னா ஒரு ராஜாவுடைய இருதயத்தை முதல்ல போய் ஆண்டவர் உடைக்கிறார். அதான் பாருங்க, ஓரல் ராபர்ட்ஸ்னு ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார், அவரை பற்றி நான் இந்த வசனத்துக்கு சொல்கிறேன். நான் அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, ஒரு சபையினுடைய ஒரு பாஸ்டர். அவர் என்ன பண்ணாராம், அந்த ஊழிய ஆரம்ப நாட்களில் அவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை, அவருடைய மனைவி 3 பேர் தான். அப்போ தான் பாருங்கள், அவர் வந்து வேதாமா கல்லூரியில் இல்லை சர்ச்சிலே பாஸ்டராக இருக்கார், நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அந்த சர்ச்சில் எப்படின்னா ஒரு சம்பளம் கொடுப்பாங்களாம் மாதத்துக்கு இத்தனை $, அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பாருங்க இருந்தாராம் பாருங்க. வீடு இவருக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் என்ன பண்ணாராம், ஒரு விசுவாசியோட வீட்டில் ஒரு ரூமில் போய் தங்கியிருந்தாராம், அவருடைய மனைவியும் அந்த குழந்தையும் வச்சுட்டு. சம்பளம் பத்தலை, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு $30-40 ஏதோ சொல்கிறாரு. இவ்வளோ ரூபா தான் சம்பளம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பால் வாங்குறதுக்கே சரியாக போயிருமாள், அந்த மாதிரி அவ்வளோ இது. அப்போ உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த காலங்களில் அப்போ அவர் யோசித்தாராம், என்ன போய் சர்ச்சில் இருக்க ஆளுகள்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் கேட்போம், நம்ம பணத்தை ஏதாவது கொடுக்கட்டும்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டால் அவங்க சொன்னாங்களா, நாங்கள் இது கொடுக்குறதே உங்களுக்கு அதிகம்னு இருக்காங்க அவங்க. உடனே இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, சரி இதுக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ வந்து ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும், இந்த தசம்ப பாங்கல் காணிக்கெல்லாம் நீ கர்த்தருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னாராம். விசுவாசியை கொடுக்க சொல்கிற நியாயம், கொடுத்துட்டு போட்டோம். நான் எது கொடுக்கணும், நானே $40 வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் அப்படி சொன்னாராம். உடனே இவரோட கர்த்தர் பேசினாராம் பாருங்க. பேசினா இவர் ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்து பாருங்கள் என்ன பண்ணாராம் பாருங்கள், வீட்டுக்கே வராமல் அங்கே இருக்க காணிக்க பாக்ஸை எல்லாத்தையும் உள்ளே போட்டாராம். ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்கணும், தேவை நீங்கள் தான் சந்திக்கணும், ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொடுங்கல அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொல்கிறாரு. நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரா எல்லா பணத்தையுமே. கொடுத்த உடனே இவர் நைட்டில் போனாராம் வீட்டுக்கு போனால் அந்த அம்மாட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன்னா. அந்த அம்மா ஏற்கனவே டென்ஷன் ஆயிடுச்சு, ஏற்கனவே இங்கே சம்பளம் பத்தலை இல்லையா. ஏன் அந்த அம்மா சொன்னாங்களா, ஏன் இருக்கிறதே சம்பளம் கம்மியாக இருக்குது, இதில் எல்லாத்தையும் போய் நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நானும் என் மனைவி ஒரே பெட்டில் தான் படுத்திருந்தோம், எங்கள் நாடு வேறு குளிர் தேசம், அன்னைக்கு தான் எங்கள் பெட்டே ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா என்னது, அந்த அம்மா அப்படி திரும்பி படுத்துக்கிச்சான், போக கூட பேச மாட்டேன், ஏன்னா எல்லா ஊர்லேயும் நம்ம அம்மா ஒரு ஒரே அம்மா தானே, விளக்கார பண்ணான விதி விளக்கா, கையில் காசு தானே இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு, இங்கிட்ட திரும்பி படுத்துக்கிச்சான் பாருங்கள், பேசவே இல்லை நைட்டு பூரா. இவர் அப்படியே ஐயோ என்னடா இருக்கிறதையும் கொடுத்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாராம் பாருங்க. காலையில் 4 மணிக்கு ஒரு ஆள் வந்தாராம், வீட்டை கதவை தட்டுறாராம். தட்டி கேட்டாராம். தட்டினோடனே இவர் என்னடா 4 மணிக்கு ஒருத்தன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஒரு விசுவாசி ஒரு ஆள் நிற்கிறார். அந்த ஆள் ஒரு பெரிய வியாபாரி வேற, பயங்கரமான ஒரு வியாபாரி. வியாபாரின்னா வந்து சொன்னாராம் பாருங்க, ஐயா நான் நைட்டில் தூங்குனேங்க, தூக்கம் வரல அப்படின்னாரா. சரி தூக்கம் வரலன்னா அதுக்கு என் வீட்டுக்கு எதுக்கு வர, என்ன நானே போய் என் பிரச்சனையில் இருக்கிறேன் இல்லையா. இவர் உடனே சொன்னாராம், இல்லைங்க நான் ரொம்ப நாளாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வரக்கூடிய பணத்தை காணிக்கையெல்லாம் சேர்த்து
ஒரு மரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி நைட்டு என்னைக்காவது கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ ஆண்டவர் இன்றைக்கி நைட்டு பூரா நீ தூங்க விடலை. சில நேரங்கள் ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இல்லையா? தூங்க விடாமல் இப்பயே போ அப்படின்னு சொல்லி என்னை வந்து தள்ளிட்டு வந்துட்டாரு. நானும் இப்போ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் வந்து பாருங்கள், கையில் கொடுத்தாரன் பாருங்கள், $400 இருந்துச்சால. எத்தனை டாலருங்க? $400 அப்படி சொல்கிறாரு. நான் கொடுத்தது வந்து ஒரு $40, அது மொத்தமாக கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் அன்றைக்கி என்ன பண்ணாருன்னா $400 அவர் சொல்கிறாரு. அந்த நாட்களில் இந்த $100 நோட்டை நான் பார்த்தது கிடையாது. $400 வாங்கணுன்னா அன்றைக்கி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? இல்லை, ஆண்டவருக்கு என்ன கொடுக்கும்போது அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அவர் என்ன சமைக்கு கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகு நான் ஆண்டவருக்கென்று தாராளமாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி கொடுத்ததுனால இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட 450 கோடியை சம்திங் அப்போ சொன்னார், இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவேளை 4000 கோடியாக கூட இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை கட்டுற அளவுக்கு ஓரல் ராபர்ட்ஸை கத்துற என்ன பண்ணாராம்? ஆசிரியத்தார். ஒரு பாஸ்ட் பாருங்க அவர் ஓரல் ராபர்ட்ஸு. அப்போ என்ன செய்கிறாரு? பண தேவைகள்னு ஒன்று வரும்போது நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு விசுவாசத்தோடு கொடுக்கும்போது ஏன் கொடுக்குறோம் தெரியுமா? வசனம் சொல்லுது கொடுக்குறோம். பாஸ்டர் சொல்கிறாருன்னா கொடுக்குறோம். பாஸ்டே கொடுக்குறாரு அப்படின்னா அவர் யார் சொல்கிறத கேட்குறாரு? அவர் சொல்கிறத கேட்குறாரு. அவர் சொல்கிறத கேட்டு கொடுக்கறதுனால தான் அவரால் வெங்கல கதவை என்ன பண்ண முடியுதுங்க. அந்த ஆள் கொடுக்க மாட்டேன்ற ஆள் ஆண்டவர் என்ன பண்ணார்? போய் அந்த டப்பாவை தூக்கிட்டு வா, உடச்சி யார்கிட்ட போய் கொடு, ஓரல் ராபர்ட்ஸை போய் கொடுன்னு சொல்லி நைட்டு பகலை 4 மணிக்கு அனுப்பிச்சி விட்டாராம் பாருங்க, போய் கொடுத்தாராம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம ஒருவருக்கும் பொருளாதார தேவைகள் வரும்போது இல்லாமைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து கற்பனை செஞ்சு அதை தியானித்து இல்லையேன்ற மாதிரி நிலைமைகளை இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார்? வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து என்னது ஒளிவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் பாருங்க சொல்றாரு, பொக்கிஷங்களையும் அந்தாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன், நான் என் தாசனாய யாக்கோப்பு நிமித்தம் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்ன சொல்றாரு? நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். எத்தனை பேர் இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்குன்றீங்க? ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், நம்மலாம் யாரு? கிறிஸ்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், தேவனுடைய ஜனங்கள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா உனக்கு என் நாமம் முன்னால் தெரியாது, ஆனாலும் என்னை யாருனே உனக்கு தெரியாது இருந்த காலங்களில் கூட நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து என் நாமத்தை உனக்கு தரிச்சிருக்கிறேன். அப்படின்னா உன் தேவையை நான் என்ன பண்ணுவேன்? சந்திப்பேன். சரியா? அப்போ இல்லாமையை பார்க்கறத விட்டுட்டு என்ன பண்ணுங்க, அந்த புதையல்களையும் பொக்கிஷங்களையும் பாருங்க, இரும்பு தாழ்பாலை முறித்து வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அவர் பொக்கிஷங்களையும் புதையலையும் கொடுக்கறத நம்ம என்ன செய்யணுங்க? பார்க்க கற்றுக்கணும். யார் வேணாலும் எங்கேனாலும் வச்சுருப்பாங்க, ஆண்டவர் வகையில் என்ன செய்வார்? கொண்டு கொடுக்க வைக்க முடியும். சரியா? அப்போ நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்களை என்ன செய்யணுங்க? தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க இதை பற்றி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் நம்ம அங்கே போனோம். 26ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பஞ்சம், பயங்கரமான பஞ்சம் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான 1ஆம் வசனத்திலிருந்து பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாய் அமீலேடத்திற்கு கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவை தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, இதே வசனத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட சொல்றார் கர்த்தர். வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்றார். போன வாரம் நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை பார்த்து சொல்றாரு. அதே வசனத்தை திரும்ப ரிப்பீட் பண்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்?
நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அவங்க அப்பாட்ட சொன்னார்ல, அதே போல் இப்போ மகன்டையும் அதே வசனத்தை சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்கள், சொல்லும்போது பாருங்கள், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவை தருவேன், உன் சந்ததிக்குள்ள பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் உன் நாட்டில் என்ன நடக்குது? பஞ்சம், தண்ணி இல்லை, மழை பெய்யலை, விளைச்சல் கிடையாது, ஊரெல்லாம் வறட்சியாய் கிடக்குது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இப்படிப்பட்ட இடத்துல ஊரை விட்டு மக்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ போகிற இந்த காலத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இங்கே நீ இருன்றார். அப்போ இருக்க சொல்கிறார். ஏன் இருக்க சொல்கிறாரு? இப்போ இவன் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, இவன் இருக்கக்கூடிய பஞ்சத்தை பார்க்கணும். இன்னொன்று, ரெண்டாவது, கர்த்தர் கூடிய செழிப்பை பார்க்கணும். இப்போ என்ன பார்க்குறான் அப்படின்றதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவன் கண்ணுக்கு முன்னால் பஞ்சம் இருக்குது, இந்த கண்ணுக்கு முன்னால். ஆனால் இவன் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3ஆம் வசனத்தில், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீ இப்போ பஞ்சத்தை பார்க்க போறியா, உங்கள் அப்பா கூட பண்ண அந்த ஆணையை, அந்த உடன்படிக்கையை பார்க்க போறியா? நல்ல கவனிங்களேன். இப்போ உடன்படிக்கை சொல்லுது, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், இந்த தேசங்கள் யாவை உனக்கு தருவேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் பஞ்சம் சொல்லுது, இல்லை இந்த ஊரில் உன்னால் பிழைக்க முடியாது, நீ வேற ஊருக்கு ஓடின்னு சொல்லுது. இப்போ இதுதான் இங்கே தான் பாருங்க, மனதில் தர்க்கம் வருது. இப்போ நான் சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? தர்க்கம் இங்கே தான் நடக்குது. இப்போ இந்த தர்க்கத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு அவர் திரும்ப சொல்கிறாரு. அவனை விடலை, அவன் சொல்கிறார் பாருங்க, அங்கே 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு சொல்கிறார். அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். இங்கே பாரு, நான் ஏன் உனக்கு இதை சொல்கிறேன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவனை ஆசீர்வதிக்க முடிஞ்சிச்சு. அதே போல் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களையாகவும் தருவேன், உன் சந்ததிக்குள்ள பூமியில் சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ அவன் கீழ்ப்படிந்த மாதிரி நீயும் கீழ்ப்படிந்து என்ன செய்ய, இந்த ஊரில் இரு, நீ பஞ்சத்தை பார்க்காத, என் உடன்படிக்கையை பாரு, நான் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை பாரு, உன் தகப்பனாய் ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நீ பாருன்றார். அப்படின்னு ஒன்று. இப்போ இவனுக்கு ஒரு போராட்டம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒரு பக்கம் பஞ்சம், பஞ்சன்றது தண்ணியே இல்லை, அந்த மாதிரி பஞ்சம். ஊரை விட்டு மக்கள்லாம் போய்கிட்டு இருக்கான் இவன் கண்ணு முன்னால். எது முக்கியமாக அவனுக்கு தெரியுன்றீங்க? ஊரை விட்டு போகிறது தெரியும், தண்ணி இல்லாத தெரியும், சாப்பாடு இல்லாத தெரியும், இதெல்லாம் தெரியுது. ஒரு பக்கம் உடன்படிக்கையின் தேவன் பேசுகிறாரு, நீ இங்கே இருன்றாரு, நீ கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொன்ன உடனே இப்போ பாருங்களேன், அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான், இருக்கிறான். இருந்தோன்னே பாருங்களேன், இப்போ பாருங்கள், இவன் அடுத்து இவன் செஞ்ச விஷயம் பெரிய விஷயம். நல்லங்க கவனிங்க, 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் கீழ்ப்படிஞ்சு சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்கான், விதையும் விதைச்சிட்டான். இது அதுக்கு மேலே பெரிய விசுவாசம். ஏன்னா இப்போ அந்த அவர் சொன்ன அந்த வசனங்கள் இருக்கே, இப்போ இவனுக்குள்ள மனதில் நல்லா பார்க்குறான். இந்த தேசம் முழுவதும் எப்படி இருக்க போகுது, ஒரு செழிப்பாக மாறப்போகுது, இந்த பஞ்சம் மாறப்போகுது, இந்த நிலம் பூரா விளைய போகுது அப்படின்றத கண்ணில் அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த மனதில் பார்க்குறான். பார்த்து இப்போ என்ன பண்ணுறான், அந்த தேசத்துல அந்த அந்த நிலத்துலன்னு கிடையாது, ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் 100 ஏக்கரில் என்னது, அந்த தேசம் முழுவதும் இவனுடைய தேசமாக மாறுது, இவனுடைய நிலமாக மாறுது. 1 ஏக்கருக்கு விதை விதைக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் இல்லையா? அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுக்கும் விதை வச்சு தான் எவ்வளோ ஆயிருக்குன்றீங்க? அவன் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். நான் திரும்ப சொல்கிறேன், நல்ல கவனிங்க, நம்ம ஒரு தசமபாகம் கொடுக்குறோம் இல்லையா, அது 10ல் 1 தான். ஆனால் இவன் அந்த தேசத்தில் கர்த்தரை நம்பி அவன் இருக்கக்கூடிய முழு ஆதாரத்தையும் மண்ணில் போட்டான். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஆனால் பெரிய விஷயம். அவன் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதாரங்களையும் பயன்படுத்தி போய் விதை விதைக்கிறான். அப்படி விதை விதைக்கும் போது பாருங்கள், அந்த பாருங்களேன், பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், மழை வந்து ஆசீர்வதிச்சிச்சு, இல்லை தண்ணி எங்கிட்ட இருந்தால் பொத்துட்டு மேலே வந்துருச்சுலாம் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எப்படி அவனுக்கு தண்ணி வந்துச்சு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று தெரியுது, கர்த்தர் அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை திறந்து கொடுத்துருக்கிறார். சொல்லியிருக்கார் பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு
பலனை. எல்லா பேரும் ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்க அங்கே இருக்கிறாங்க. இருந்தால் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இதுதான் விசுவாசம். இதுக்கு பேர் தான் மனது. முதல்ல மறுரூபமானதான் அப்படி இருக்க முடியும். மனது மறுரூபமானால இந்த மாதிரி ஜெயிக்கலாம் முடியாது, கஷ்டம் அது. நான் சொல்கிறேன் கவனிங்க. வறட்சி நம்முடைய பார்க்கறத விட்டுட்டு செழிப்பை பார்க்க கற்றுக்கணும். ஈசாக்கு பார்த்தான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் எத்தனை படைஞ்சானவன்? 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல கவனிங்க. அவன் ஏன் அவ்வளவு அந்த தேசம் முழுவதும் போட்டான்ற அவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு ஏக்கரில் 100 மூட்டை கூட வரட்டும். ஒரு ஏக்கரில். ஏன்னா எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுவாங்க மதுரையில். அவங்க நெல் அடிச்சுட்டு வர நானே கூட அதெல்லாம் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஏக்கரில் 100 மூட்டை அடித்தா கூட அடுத்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தி அடைந்த மகா. ஒரே வருஷத்தில் 100 மூட்டை அடித்தாலும் மகா பெரியவன் ஆக முடியாது. நான் நினைக்கிறேன் அந்த தேசம் முழுவதில் இருக்கக்கூடிய எல்லா நிலத்திலையும் விவசாயம் பண்ணியிருப்பான். அதனால் என்னாச்சு, அந்த ஒரே வருஷத்தில் நல்ல கவனிங்களேன், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னதுங்க? ஆட்டு மந்தையும். தண்ணி இல்லாத தேசத்தில் என்ன இருக்குது? ஆட்டு மந்தை இருக்குங்க. நல்லா கவனிச்சிங்களா? ஆட்டு மந்தையும். அடுத்து பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேகம் பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேல என்ன பண்ணார்களாம்? பொறாமை கொண்டார்கள். எத்தனை பேர் பொறாமப்படுறாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பொறாமப்படுறான்னு பார்க்கணும். இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் பொறாமப்பட்டானா தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். படலை அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரலைன்னு அர்த்தம். மற்ற ஆள் உங்களை பார்த்து என்ன பண்ணணுங்க? இந்த அம்மாவுக்கு என்ன முன்னாலெல்லாம் இது கிடந்த கடை, இப்போ பாரு என்னத்தோ மாட்டிக்கிட்டு போகுது, ஏன் தான் கொடுக்குறானோ தெரில. நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது, இந்த மாதிரி விதைக்கும் போது அதுக்கான ஒரு பெரிய அடுவரை கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், அந்த வருஷத்திலேயே அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தி அடைந்த மகா பெரியவனானான். எப்படி பெரியவனானான்? எல்லா விதமான வெற்று நிலங்களையும் பஞ்சத்தையும் பார்க்காமல் அங்கே இருந்து திரளான கோதுமை மணிகள் விளையிறத பார்க்குறான். நூறத்தனான அறுவடை வருகிறத பார்க்குறான். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பெருகிறத பார்க்குறான். வேலைக்காரர்கள் வீட்டில் வேலை செய்கிறத பார்க்குறான். எப்படி பார்க்குறான்றீங்க? எல்லாத்தையும் தன்னுடைய மனதில் பார்க்குறான். பார்க்க 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 கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுடைய விசுவாசத்தை கண்டு அந்த வருஷத்திலே அவனை என்ன பண்ணார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படி பார்க்க கற்றுக்கணும், இப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? பெரிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ நீங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுங்க, நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பாருங்கள், நல்ல வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்கிற மாதிரி பாருங்கள், நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நல்ல வேலையை செய்ய முடியும். இந்த வாரம் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, 2 பேரை கூப்பிட்டு வேலைக்கு விட்டாங்களாம். 2 பேரை கூப்பிட்டு என்ன வேலை தெரியுமா? அது பேப்பர் இருக்குது பாருங்கள், பேப்பரை எடுத்து ஒரு ஆளை ஒரு ரூமில் போட்டு இந்த பேப்பர் ரூம்லாம் கிழிச்சு போடணும். இதுதான் வேலையை. கிழிச்சு போடுறது மட்டும்தான் வேலை. எந்த பேப்பரை? சும்மா பேப்பரை சாதாரணமாக அந்த ஏதோ பேப்பரை வச்சு எப்படி கிழிச்சு போடணும். ஒரு 4 முழுசும் ஒரு 4 முழுசும் கிழிச்சு போட்டேன்னா உனக்கு எவ்வளோ சம்பளம்? 1000 ரூபா சம்பளம். இன்னொரு ரூமில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒரு 4 முழு நீ கிழிச்சு போடணும், உனக்கு 1 கோடி ரூபா சம்பளம். யார் வேகமாக கிளி பண்ணுறீங்க? எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டீங்க. 2 பேரும் கிழிக்கிற வேலை தான் பார்க்குறான் பேப்பரை. ஆனால் என்னது, யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளி பண்ணுறீங்க? 1 கோடி ரூபா சம்பளம். ஏன்னா அவன் சொல்கிறான், ஐயா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு கூட கொடுங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு கோடி கிடைக்குமே. அப்போ வேலை செய்யும் போது நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த வேலையை, நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோன்றத நம்ம அந்த பார்க்கக்கூடிய பார்வை, அந்த தியானம், அந்த விசுவாசம், அந்த பேச்சு எல்லாமே எப்படி இருக்கணும்னா பாருங்க, இந்த வசனத்தின்படியே இருக்கணும். பாருங்க, அதை பற்றி ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசம் முடிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு வசனம் மட்டும், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அதை மட்டும் நான் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் 4ஆம் அதிகாரம் மட்டும் எடுங்க, 4:8, இந்த ஒரே ஒரு வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, பாருங்களேன், அதுக்கு முன்னாலேயே சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதாவது 6ஆம் வசனத்திலே சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் என்ன மாதிரி சிந்திக்கணும், நீங்கள் என்ன மாதிரி தியானிக்கணும், நீங்கள் என்ன மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்ற அந்த வசனம் சொல்கிறாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நல்ல பாருங்கள், ஒரு கோடு கூட போட்டு வச்சுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ,
ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, பாருங்க, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. எதை சிந்திக்கணும்? இப்போ உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு எதுவும் தெரியல, நேரம் இந்த வசனத்துக்கு வாங்க. நீங்க சிந்திக்கிறது உண்மையான விஷயமா? நீங்க சிந்திக்கிறது ஒழுக்கமான விஷயமா? நீங்க சிந்திக்கிறது நீதி உள்ள விஷயமா? நீங்க சிந்திக்கிறது கற்புள்ள விஷயமா? நீங்க சிந்திக்கிறது அன்புள்ள விஷயமா? நற்கிருத்தி உள்ளவைகளா? புண்ணியமான காரியமா? புகழான காரியமா? அப்படின்னு நீங்களே என்ன பண்ணணும், உங்களை ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணிக்கலாம் அந்த சிந்திக்கும் போது. அப்ப அந்த நல்லவைகள் உண்மை உள்ளவைகள் எங்க இருக்கு? இந்த தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. ஒழுக்கம் உள்ளவைகள் இங்க தான் இருக்கு. பாருங்க, நீதி உள்ளவைகள் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. கற்புள்ளவை எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. அன்பு எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. நற்கிருத்தி எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. புண்ணியம், புகழ் எல்லாமே எங்க தான் இருக்குங்க? இங்க தான் இருக்கு. அப்ப இவைகளை எடுத்து நீங்க என்ன பண்ணணுங்க, தியானிக்கணும். இன்னொன்னு, உங்களுடைய மனதில் பாருங்க, நல்ல கற்பனை செய்யுங்க, நல்லா பேசுங்க திரும்ப திரும்ப. இதுக்கு பிறகு என்னங்க, தியானம். அப்ப தப்பான என்ன வர என்ன பண்ணணும், அந்த சத்திய வசனத்தை வச்சு என்ன பண்ணணுங்க, கைதி பண்ணணும். இல்லைன்னா நிர்மூலமாக்கணும். எப்படி நிர்மூலமாக்குறது சொல்றேன், ஈஸியா சொல்றேன். இயேசுவின் ஒருவேளை உங்களுக்கு தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சு, வரலைன்னு சொல்ல முடியாது, யாருக்குனாலும் வரும். ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தப்பான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை நீங்க என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால பிசாசே உன்னுடைய அசுத்தமான உன்னுடைய கீழ்த்தரமான அந்த எண்ணத்தை நான் என்ன பண்றேன், இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். என் மனதில் இருந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை வெளியில் போட்டு இயேசு நாமத்தில் உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தம் என்னுடைய மனதில் விளட்டாண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால அந்த எண்ணம் வந்தோன்னா என்ன பண்ணுங்க, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என் மனதை கழுவுறேன் இயேசு நாமத்தில். பேசுங்க. அப்படி பேசுறீங்கன்னா அந்த தப்பான எண்ணம் வர்றதை விட்டு உங்களோட போயிடும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லை, இந்த டிவியில் உட்காந்து சீரியல் பார்க்காங்க, சினிமா பார்க்க ஏன் சொல்கிறேன் தெரியுமா, அவன் மேலே எனக்கு கோவலாம் கிடையாது. அங்கே பூரா இந்த தப்பான எண்ணத்தை தான் சொல்கிறான். ஏன்னா நம்ம ஒழுங்காக குடும்பம் நடத்திட்டு இருப்போம், அங்கே ஒருத்தனுக்கே 5 பஞ்சாயத்து உட்காந்துருக்குது சீரியலில். எந்த நேரம் எந்த பஞ்சாயத்து கண்டுபிடிக்க முடியல ஒருத்தனாலையும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிரும், உங்கள் மனது கெட்டு போயிடும். நான் சொல்கிற புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அவன் பூரா தப்பான எண்ணத்தை கொண்டு வர்றதுனால நீங்கள் திரும்ப 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 பார்க்கும்போது அந்த காக்கா கூடு கட்டினமா ஆகிடும். அப்புறம் நீங்கள் இங்கே பூரா பைபிளை பூரா படிச்சுவிட்டு அங்கே சாயங்காலம் நான் போட்டு விட்டுட்டு இது எது செய்யுங்க, ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா? பண்ணும்போது உங்களுடைய மனது கெட்டு போயிடும். அதுதான் அது உங்களை ஆண்டவருடைய வசனங்களை விசுவாசம் தடை பண்ணி விட்டுரும். அதனால அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஆசிரியங்களை பெருக்கிற மனதில் தேவனுடைய வசனத்தை நல்லா தியானிங்க, நல்லா பேசுங்க, அதையே பாருங்க, அதன் மூலமாக வெற்றி பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாட்களில் நல்லவரே, மேன்மையான எண்ணங்களையும் மைமையான திட்டங்களையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் உண்மையுள்ள ஒழுக்கமுள்ளவைகள், அன்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், நற்கிருத்தி உள்ளவைகளை கர்த்தாவே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கும்படி, அவைகளை தியானிக்கும்படி, ஆமான்ற அவைகளை விசுவாசிக்கும்படி ஆவியானவரை எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான பிசாசுடைய எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், ஆமாண்டே தருத்திர எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்கள் உடைய ஜனங்களை விட்டு இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆமாண்டே சுகத்தின் எண்ணங்கள், செழிப்பின் எண்ணங்கள்னாலே ஆமாண்டே உடைய ஜனங்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.